இந்த பாட்டை கம்போஸ் பண்ண அன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. முதல் நாங்கள் வேண்டிக்கிட்டது ஃபார் இஸ் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ் அண்ட் இஸ் சப்போர்ட். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஆன்மீக பலம் கண்டிப்பாக இருந்தது, ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஸோ என்னுடைய குருக்கு ஒரு நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல டு ஸ்டார்ட் வித் வேல் சார், ஐஸ்வரி சார், ரொம்ப பெரிய சப்போர்ட் சார் நீங்கள் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம கதாநாயகன் தான் ப்ரொடியூசருமே. ஸோ அதனால அவரும் ஒரு சைடில் பயங்கரமாக மல்லு கட்டி இந்த படத்தை சூப்பராக எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு படத்தை தயாரித்து அதை வெற்றியாக்குறதுன்றது வந்து ஐ திங்க் அது வெளியே சொன்னால் வந்து ரொம்ப ஒரு சோக கதையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வரும், சினிமானா மட்டும் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது பெரிய வெற்றி. ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ ஐ அப்ளாட் யூ. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் பாஸ்கரன் சார், பரத், ஜெயச்சந்திரன் சார், பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் இங்கே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சம்பவக்காரி பாட்டில் அந்த ஹுக் ஸ்டெப் வந்து என் பசங்க மட்டும்தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை பாக்கி எல்லாரும் அதை ரொம்ப ஹாப்பியாக ஓன் பண்ணி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு. நடித்த எல்லாருக்குமே, தாரக், மோக்ஷா, ஒருத்தரையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல, லிஸி ஆண்டனி சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஒரு மாறுபட்ட ரோலு. நேற்று கூட நான் போய் தேட்டர் லாக்ஸில் படம் பார்த்தேன். ரொம்ப பெரிய வரவேற்பு கிடச்சி. நேற்றுக்குமே ஒரு வீக் டேவாக இருந்துமே. ஐஸ்வர்யலட்சுமி நாட் டு மென்ஷன், அவங்க தான் செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு பில்லர்ஸாக இருந்து படத்தை பெருசாக நிறுத்திட்டாங்க. ஜாரா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபேவரட் ஆகிட்டாங்க என் பசங்களுக்கு. ஸோ மை டாட்டர் அண்ட் மை சன் சேம் ஏஜ் தான் அவங்க. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் வீட்டில் அதே மாதிரி அந்த செய்கைகள்லாம் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. கருணா சார், காளி வெங்கட் அவர்கள், நம்ம முனிஷ்காந்த் ஐயா, எல்லாருக்குமே என்னுடைய பெரிய இந்த வெற்றிக்கான ஒரு பங்கு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்களால தான் நிறைய விஷயங்கள் படத்தில் மிஸ் ஆகிற நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபில் பண்ணி அவங்க நிறுத்தலைன்னா. ஏன்னா இதில் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப சீசன்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு தேங்க்ஸ் மட்டும் நான் இங்கே சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எங்கேயுமே சொல்ல வாய்ப்பு கிடைக்காது, இங்கே டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவன் வந்து இங்கே இல்லை. பட் ஆனால் அவன் வந்து செல்லாயாக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் இந்த படத்துக்காக. இதை டெலிவர் பண்ணணும்னு வந்தபொழுது இதோட டிமாண்ட்ஸை வந்து மீட் பண்ணதுக்காக தேங்க் யூ ஃபார் தட். மை ப்ரொடியூசர்ஸ், மை ப்ரோக்ராமர்ஸ் ஜெரின், பிரவீன் பவர்ஸ் அண்ட் லக்ஷ்மிகாந்த், எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். சவுண்டு மிக்ஸ் பண்ண இஷித், பாலு தங்கச்சன், அதுக்கப்புறம் மணிரத்னம் அண்ட் அஸ்வின், எல்லாருக்குமே என்னோட நன்றி. சோனி லேபிளுக்கு எங்களோட நன்றி. பிகாஸ் சோனி வந்து பெரிய அவங்களோட ஒரு பங்களிப்பை ரொம்ப அழகாக கொடுத்தாங்க இந்த படத்தோட வெற்றிக்காக. அவங்களுக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி என்னோட டீமில் இருக்கிற எம்பி விஜய், விஸ்வா, இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து எனக்காகவும் சொல்லுவாங்க அண்ட் அவங்களுக்காகவுமே பேசுவாங்க. ஸோ ரெண்டு தரப்புக்காகவும் பேசுகிறவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய தேவைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே பாடல்கள், மோகன்ராஜன் ஐயா, முத்தமிழ், நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சிறப்பான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்காக. அதுக்காக என்னுடைய நன்றி. கட்டா குஸ்தி 2, நான் வந்து சீக்வல் படங்கள் வந்து யூஸ்வலாக எடுக்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு சீக்வல்ன்ற ஒரு இடத்துல இருந்து இவ்வளோ பெருசாக ஜெயிச்சிருக்கிறது நான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு திங்காக பார்க்குறேன். கட்டா குஸ்தி 3யும் வந்து வரும்னு எதிர்பார்க்குறேன். அது வந்து இப்போ நான் எதுவும் கமிட்லாம் நீங்கள் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஃபிலிம் சீக்வல்ஸ்லாம் இருக்கும்போது வியாபாரத்துக்கும் ரொம்ப நல்லது, ஆடியன்ஸ்க்குமே வந்து தியேட்டருக்கு வரதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக தமிழ் மீடியா உங்களை நம்பி தான் வந்து இந்த சினிமா வியாபாரம்ன்றது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நல்ல படங்களை, ஒரு ஹோப்பே இல்லாத படங்களையும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. நல்ல படமாக இருந்தாலும் அந்த அறிவிப்பை நீங்கள் தான் வந்து ரொம்ப முன்னெடுப்போட செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன். வணக்கம். செல்லா சாரை பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு வந்த ஆடியோ லான்ச்சில் அன்றைக்குமே இதே பதட்டத்தில் அந்த உண்மையை நான் சொல்லாமல் போயிட்டேன். இந்த மேடையிலையாவது நான் சொல்லியே தீரணுன்ற ஒரு வைராகியத்தோடு வந்திருக்கேன். இப்போ இவரை வந்து நல்லவருன்னு சொன்னாங்க எல்லாரும். அதுக்கப்புறமா தான் அவர் எழுந்து பேசினார். அதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், ஏங்க இவரை பார்த்து நீங்கள் நல்லவர்லாம் இடம் போடுறீங்களா? அவர் பயங்கர நக்கல் பார்ட்டிங்க. அவர் வந்துட்டு நான் இந்த விஷயம் மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மோகன்ராஜனை வந்து சம்பவக்காரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது. ஆக்சுவலா வந்து நானாலாம் வாய விட்டு மாட்டிக்கிட்டேன். முதல்ல நான் அவரை வந்து கம்போசிங்காக மீட் பண்ண போன போது ஒரு ஜோக் யோசிச்சுட்டு போனேன், செல்லா சார் பத்தி ஒரு ஜோக் சொல்லாமே. ஏன்னா ஒரு மாதிரி பார்ட் 2 நம்ம வேற புதுசா இருக்கோம் இதுல, சரி ஓகே இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன், நீங்க இந்த படத்துல காசு சம்பாரிச்சிங்கன்னா அந்த காசு செல்லுபடி ஆகாது, என்ன செல்லா காசு ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். அப்பவே கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓஹோ நீ வா வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. முதல் நாள் வந்து ஐ திங்க் நம்ம 12 மணிக்கு ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். நைட்டு 12 மணி வரைக்கும் எக்ஸ்பிரஷனே இல்லை, என்னென்னமோ வாசிக்கிறேன். அப்படியே கல்லு மாதிரி பாக்குறாரு. மோகன்ராஜனை என்ன பார்த்து என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அவரோட ஸ்பெஷல் திங்கை நான் கண்டிப்பா இங்க சொல்லணும். அவரு பயங்கர பெரிய அப்பாட்டக்காரங்க. நீங்க பார்க்க போறீங்க இன்னொரு 10 வருஷத்துல அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாருன்னு.
துளி கூட அதோட ஒரு பெர்சென்ட் விஷயத்த கூட யார்கிட்டயுமே காட்டிட மாட்டாரு. எல்லார்கிட்டையும் என்ன அப்சர்வ் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எப்பயுமே அவர் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாரு, அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. ஓஹோ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாரு. பட் ஆனா அவர் எவ்வளவு கவனிப்போட எவ்வளவு ஒரு விழிப்போட இருக்காருன்றத இந்த படம் முடிக்கும் போது நான் அப்சர்வ் பண்ணேன். வெரி வெரி அப்சர்வன்ட் பர்சன். ஆக்சுவலா அவர் ஒரு ரொம்ப சிறந்த கலைப்படங்களுக்கு கூட ரைட்டரா, அந்த மாதிரி படங்கள் கூட அவர் டைரக்டரா போயிருக்கலாம். பட் ஐ தேங்க் ஹிம் ஃபார் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ரூட் நீங்க எடுக்கிறது சினிமாக்கு ரொம்ப நல்லது. ஒரு 80களில் வந்த பாக்யராஜ் சார் படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரியான படங்கள் இப்ப தேவை நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த மாதிரி சிறந்த வெற்றி படங்களை கொடுக்கறதுக்கு அவரை வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம். எல்லாரோட பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இன்னைக்கு சினிமா அப்படி இருக்குது. அதுக்கு இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் ஐஸ்வரி சார் இருக்கட்டும், எனக்கு வாய்ப்பு அளித்த என்னோட ஹீரோ. ஏன்னா அவர்கிட்ட ஒரு 3-4 படம் என்னை கேட்டே இருந்தார், எப்படியா பண்ணணுன்ட்டு. ஒரு கட்டா கொஸ்டின் ஒரு படத்தை எனக்கு கொடுத்து ஒரு வெற்றி படத்தில் அவர் கூட சேர்ந்துருக்குது, ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி டைரக்டர் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், என்னோட டிஓபி பாஸ்கர், அவர் தான் இந்த படத்துக்கு எனக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டார். நான் சொன்னேன் இது மாதிரி அவர் இப்போ ஒர்க் பண்ணுறானு சூப்பர் நல்லா இருக்கும், கட்டா கொஸ்டின் 1 நல்லா இருந்துச்சு, 2 ஆல் த பெஸ்ட்னு சொன்னேன். டேரக்டர்கிட்ட உடனே உட்கார வச்சு என்னை கதை கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் இந்த படத்தை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பெத்தின்னு ஒரு படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கு முன்னாடி வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. பெத்தி ஹிந்தி படத்தை தெலுங்கு படத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்திருந்தேன், இந்த கட்டா கொஸ்டி சம்மந்தப்பட்டது. அப்போ டேரக்டர் சொல்லும் போது நான் கரெக்டாக அதை காட்டும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி மாஸ்டர் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக பண்ணுவோன்னாரு. ஸோ விஷால் சாரும் ரொம்ப கேட்டுறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் ஐஸ்வரி சார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ண ஒரு 3-4 படம் வந்து ஆஃபீஸில் மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு வெற்றி படத்தில் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண சந்தோஷமாக இருக்குது. ஐஸ்வர்யா மேம் அவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி மலையாளத்தில் வரதன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 8 படம் கொடுத்தேன். ஸோ 2வது படமும் அவங்க கூட ஒரு 8 படம் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் எங்கள் கூட உட்காந்து நான் இந்த செலிப்ரேட் பண்ணுறது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது தமிழ் ரசிகர்களுக்கு கொண்டு சேர்த்த பத்திரிகையாளருக்கு ரொம்ப நன்றி. இது அப்புறம் அந்த படத்தில் பெருசாக 2 செட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த வீடு செட்டு தான், அந்த கிளைமாக்ஸ் இங்கே பிரசாத் லெவலில் போட்டது தான். இந்த பெரிய வெற்றி படத்தில் நானும் இருக்க காரணமான விஷ்ணு சாருக்கும் ஐஸ்வரி சாருக்கு டைரக்டருக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ப்ரெசன்ட் மீடியா. ஏன்னா நீங்கள் போய் சேர்த்தது தான் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி ஆக்கிருங்க இந்த படத்தை. அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் எனக்கு ஃபேமிலியாக போய் பார்த்த படம் அப்படிங்கிறது எனக்கு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி சித்தி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்கலடா, டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க. இதே தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு இதே இடத்துல சொன்னேன். அதே மாதிரியே திருப்பியும் எனக்கு நடந்திருக்கு. பர்சனலாக எனக்கு இது ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். அண்ட் வேல் சார், ஐஸ்வரி சார் தேங்க்யூ, அண்ட் விஷ்ணு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் செல்லா சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நிறையா அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அவர் வேலை வாங்குறதே தெரியாது, ஆனால் பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கிட்டையும் கரெக்டாக வேலை வாங்கிடுவார். அண்ட் அதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கா தேங்க்ஸ் சொன்னா இது ட்ரெயினில் வித்தவுட் மாதிரி நான் ஓரமாக உட்காந்துருக்கேன். எல்லாத்துக்கும் சொன்னால் இதாயிரும். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ஆடியோ ஃபங்க்ஷனில் ஐஸ்வரி சார் சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரொமோ ஒன்று ஷூட் பண்ணோம். அவரை ஷூட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ சார். ஹீரோ சாரும் சேர்த்து ஷூட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. அன்றைக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. இந்த படம் எப்படி ரீச் ஆக போன்ற பெரிய நம்பிக்கை அன்றைக்கே இருந்தது. அது மிக பெருசாக வளர்ந்து இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோன்றது உங்களோட சப்போர்ட்டோட மிகப்பெரிய தேங்க்ஸ் அது. ப்ளஸ் இந்த மாதிரி பின்னாடி பேக் எண்டில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸு படம் பார்த்துட்டு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்றது எல்லா சைட்லேயும் பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. மற்ற படங்களோட இந்த படத்துக்கு எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. அது உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி சில ஃப்ரேம்ஸு சில ஷார்ட்ஸு அது மாதிரி மென்ஷன் பண்ணி எனக்கு நிறைய மெசேஜஸ் அண்ட் மீம்ஸாகவும் அமைச்சிருந்தாங்க பர்சனலாக. அது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. என்னோட டேரக்டருக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூ ப்ரெஸ் கிட்டன்னு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு கண்டினியூஸாக என்னை இப்படி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி நம்ம தமிழ் மக்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மூவியை பார்த்து இதை ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செல்லா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னுமே நிறைய படம் பண்ணணும் உங்கள் கூடன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐஷாரி சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார், ஸ்ராவந்திஜி தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்க எங்களை. அண்ட் மூவிக்கு என்ன வேணுமோ அது யோசிக்காம அதை செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் த ஃபில்ம் இஸ் அ சக்ஸஸ் டுடே. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.